பாகிஸ்தான் ஏர்போர்ட்ல உள்ள செக்யூரிட்டி கேமராவில் பதிவு செய்யப்பட்டு வைரலான இந்த வீடியோ ஃபுட்டேஜ பாருங்க. பாகிஸ்தான் ஏர்போர்ட்டுக்கு ஒரு ஆள் பேக் தூக்கிட்டு சபவா என்ன வெயில் அடிக்கிற வெயில் அன்றதர தேஞ்சு போயிரு போல எங்க பாருங்க ஃபிளைட் அப்படின்ட்டு உள்ள வரா. அந்த சமயத்துல வழிமறிச்ச செக்யூரிட்டி சார் ப்ளீஸ் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லி பேக்கை ஸ்கேனர்ல வைக்கிறதுக்காக அந்த ஆள் அனுப்பி விடுறா. போன ஆள் வரவே இல்லை. எங்கடா அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல ஸ்கேனருக்குள்ள இருந்து தவண்டு வந்து விட்டுருக்கான் காட்டு ஆம மாதிரி. ஏர்போர்ட்டுக்கு வர தெளிவா சொல்ல வேண்டியதாரையா அப்படின்னு சொல்லி அவன் இறங்கி போயிட்டா. இந்த வீடியோவை பார்த்து சோசியல் மீடியால சிரிக்காத ஆட்களே கிடையாது. கெக்கேன்ட்டு ஒரே சிரிப்பு. இந்த பல்பு வாங்குறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா லைவா பாத்துருக்கீங்களா? இப்ப பாருங்க, ஒரு ஃபங்க்ஷன்ல ஸ்டேஜ் மேல இருந்தவங்க முன்னால் அமர்ந்திருக்கின்ற ஊருக்கு உழைத்தவர் உண்மை விளம்பி மாமனித மாலை அணிவித்து மரியாதை சொல்லிட்டு மாலையோட கீழே இறங்கி வராங்க. இதை கேட்டதும் முன் வரிசையில உட்கார்ந்து பிங்கல சட்டை போட்ட இந்த பூமரங்கள் போ மாமனிதனா இட்ஸ் மீயா அப்படின்னு சொல்லி பெருமையா எந்திரிச்சு தலையை கொஞ்சம் நிக்கிறாரு. ஆனா மாலையோட வந்தவையோ நீ அறியா குமாரி அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல இந்த வெள்ளை கலை சட்டை போட்ட அங்கிள் கழுத்துல மாலையை போட்டு போயிட்டான். அப்படி புரிஞ்ச தலையோட அவர் உட்காராரு பாருங்க. இதுதான் இந்த மூமெண்ட் ஆஃப் சமாரிஃபிகேஷன். இப்ப நாங்க உங்களுக்கு உலகத்திலேயே ஆக்ரோஷமான வியாபாரி ஒருத்தரை அறிமுகப்படுத்த போறோம். இந்த வியாபாரி பாகிஸ்தான்ல இருக்கிறாரு. இவரு கடையில வியாபாரம் பண்ணாரு அப்படின்னா வியாபாரத்துக்கு பொருள் வாங்க வரதை விட திருச்சி ஓடுறவங்க தான் நிறையவே இருப்பாங்க. ஏன் அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. ஏன்னா இப்படி கத்துனா பயந்து ஓடாம என்னடா புள்ளுவாருங்க. இந்த செய்தி சேனல்கள் சின்ன சின்ன விஷயத்த கூட ஹைப் ஏற்றி எப்படி மிகப்பெரிய செய்தியா மாத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த எக்ஸாம்பிள் தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த நியூஸ் 18 பங்களாவுடைய சிறப்பு செய்தி இருக்கே. வெஸ்ட் பெங்கால்ல மழை பெஞ்சு ஊரெல்லாம் வெள்ளக்காடா இருந்துச்சு. அதை சிறப்பு செய்தியா ஒளிபரப்பிக்கிட்டு இருந்தாங்க நியூஸ் 18 பங்களா சேனல். அதனுடைய சிறப்பு செய்தி அறிவிப்பாளர் ஒரு மைக்கை வச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ள நீந்திக்கிட்டு இருந்த கடல் கண்ணிக்கிட்டையும் கடல் கண்ணன் கிட்டையும் போய் நேரடியா பேட்டி எடுத்தாரு. நான் இங்க ஏறக்கூடிய 1 மணி நேரத்துக்கு மேல நீந்திக்கிட்டு இருக்கேன். என்னால கரையை பார்க்கவே முடியல. நான் தப்பி போனா என்னன்னே தெரியல. இவ்வளவு பெரிய ஆழத்துல நான் நீந்துறதே இல்ல. இதுல எனக்கு நீந்துறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நாங்க போட் எங்க வருது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் பரபரப்பா நியூஸை கலெக்ட் பண்ணிட்டு இந்த செய்தி அறிவிப்பாளர் கேமராவை பார்த்து திரும்பும் போதுதான் தெரிஞ்சிச்சு அந்த தண்ணி ரிப்போர்ட் வழியா 100 அளவு கூட இல்லைன்னு.